ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஆர் நியூஜென் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னென்னலாம் பார்த்தோம்னா, நம்ம பழைய காலத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் எல்ஐசி பாலிசியாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய ஆர்டியாக இருக்கலாம், இல்லை பேங்க் ஆர்டியாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த மெத்தடில் என்னென்னா ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 6%, 7% இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கும். ஆனால் வந்து 7%க்கு மேலே உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்காது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு கார்பஸை நமக்கு கொடுக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் வந்து இந்த நியூஜென் மெத்தட்ஸ் ஆர்னோ இப்போ இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். இதில் மோஸ்ட் பாப்புலர் மெத்தட் அப்படின்றது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபி அப்படின்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய மெத்தட். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபின்னா என்னென்னா ஆர்டி மாதிரியே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு கார்பஸ், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஆர் ஈக்விட்டி ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வளரும். ஸோ எவ்வளோ நாள் வந்து மினிமம் வச்சுருக்கணும் அப்படின்னா, இதுக்குன்னு டைம் பீரியட் எதுவுமே கிடையாது. பட் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயாச்சும் இருந்ததுன்னா ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து பலன் தரும்.